ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என்னோடு இணைந்து இந்த சேலம் மறை மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற பாசமான அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, சகோதரர்களே, முக்கியமாக சேலம் மறை மாவட்டத்தை சார்ந்த நம்பிக்கையாளரான பாசமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, ஊடகம் வழியாக இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்கின்ற மற்ற அன்பர்களே, உண்மையாகவே சேலம் மறை மாவட்டம் ஜூபிலி 2025 குறித்து பெரிதும் மகிழ்கின்றது. இந்த நிறைவு கொண்டாட்டத்தின் போது ஆண்டவர் இந்த மறை மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை பேரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அவர்களை சந்திக்கின்ற, அவர்களோடு வாழ்கின்ற மற்ற சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜூபிலியின் நிறைவாக இந்த திருப்பலிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இதுதான். நம்பிக்கையாளர்களே, சென்று மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுங்கள் என்றுதான். நீங்கள் எல்லாரும் உங்களோடு இணைந்து நானும் இன்றைக்கு அனுப்பப்படுகின்றோமா? மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க, உயிர் கொடுக்க, மகிழ்ச்சி கொடுக்க, உற்சாகம் கொடுக்க. அதுதான் இந்த ஆடம்பரமான கொண்டாட்டத்தின் மகத்தான விளைவாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் ஆசிக்கின்றேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்கள், பொருத்தமாக இன்றைய இறைவாக்கு பகுதிகளும் வாழ்வு கொடுக்க தூண்டுகின்ற பகுதிகளாக அமைந்துள்ளன. ஒரு பக்கம் ஏரோது அழகான, அற்புதமான, கனிவான, இரக்கம் நிறைந்த, நமக்காக பிறந்த அந்த இயேசு குழந்தையை கொல்ல தேடுகிறார். இன்னொரு பக்கம் யோசேப்புக்கு கட்டளை, கேட்டகாரிக்கல், கெஞ்சி கேட்கவில்லை. யோசேப்பே எழுந்திரு, பிள்ளையை காப்பாற்றுகின்ற பொறுப்பை உன்னிடம்தான் ஒப்படைத்திருக்கிறேன். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களிடம்தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பேரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு. யாருடைய அழிவுக்கும் ஏரோதை போல நான் காரணமாய் இருக்க மாட்டேன். வாழ்வு கொடுக்க போகிறேன், காப்பாற்ற போகிறேன். குழந்தையையும் தாயையும் காப்பாற்ற போகிறேன். ஏற்கனவே வான தூதர் சொன்ன மாதிரி மரியாவை ஏற்றுக்கொண்டேன். இப்போது வானதூதர் சொன்ன மாதிரி எகிப்துக்கு ஓடி போக போகிறேன். போன பிறகு என்ன நிகழ்ந்தது என்று நமக்கு தெரியாது. எப்படி போய் அங்கே வேலை கண்டுபிடிச்சாரோ, மனைவியையும் பிள்ளையையும் காப்பாற்ற எப்படி பாடுபட்டாரோ, எவ்வளவு நாள் இருந்தாரோ. பாடுபடுவேன், என் உயிரை கொடுப்பேன், தியாகம் செய்வேன். பிரியமானவர்களே, நம் எல்லாருக்கும் அழைப்பு. இந்த குழந்தைகள் பல வழியில் இருக்கிறார்கள். எத்தனையோ குழந்தைகள் கருவில் இருக்கிறார்கள். சில பேர் கொன்று விடுகிறார்கள். அந்த குழந்தையை காப்பாற்ற கடவுள் கேட்கிறார். எத்தனையோ குழந்தைகள் முதியோராக இருக்கிறார்கள். அவர்களை கண்டுகொள்ளாதிருந்து எத்தனையோ பேர் அவர்களை அவலமாக சாக விடுகிறார்கள். எத்தனையோ குழந்தைகளுக்கு உண்ண உணவில்லை, படிக்க முடியவில்லை, வளர முடியவில்லை. காப்பாற்று,
யோசேப்புக்கு கொடுத்த கட்டளை ஜூபிலி கொண்டாடுகின்ற நமக்கும் காப்பாற்று, வளரச் செய். தவறாக பயன்படுத்தப்படுகின்ற, அடிமைப்படுத்தப்படுகின்ற, இன்னும் வேறு விதத்தில் எத்தனையோ குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளாக சில குழந்தைகள், சிறை கைதிகளாக சில குழந்தைகள், ஒடுக்கப்பட்டவர்களாக சமூகத்திலே சில குழந்தைகள், எத்தனை குழந்தைகள், வீட்டிலே சில குழந்தைகள், சில மனைவியர் பேசக்கூட மறுக்கப்படுகிறார்கள், அவர்களும் குழந்தைகள். எங்கெல்லாம் அடிமைத்தனத்தினால் மனிதர்கள் வேதனைப்படுகின்றார்களோ அவர்கள் எல்லாரையுமே நாம் தான் காப்பாற்ற வேண்டும், நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். பாருங்கள், யோசேப்பினுடைய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, உங்கள் பங்கு மக்கள், உங்கள் குழந்தைகள். அன்பான துறவியரே, உங்கள் இலக்கு மக்கள், உங்கள் குழந்தைகள். காப்பாற்றுங்கள், வளரச் செய்யுங்கள். இயேசு குழந்தை அறிவிலே வளர்ந்தார், ஞானத்திலே வளர்ந்தார், அருளிலே வளர்ந்தார். 30 வயசு அங்கதான், மொத்தம் வாழ்ந்தது 33 வயசுன்னா 90% ஒரு சாதாரணராக அவர் வாழ்ந்தார். சில பேர் பேருக்காக வாழ நினைக்கிறார்கள். யாருக்கும் அடையாளம் தெரியாம நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, என் பேர் தான் பேப்பரில் வந்தது, என்ன தான் ஃபோட்டோவில் போட்டிருக்காங்க. இல்லை, இயேசு சாமி 30 ஆண்டு காலம் ஒன்றுமே தெரியாமல், ஆனால் பெற்றோருடைய அன்பினால், அக்கறையினால், அருளில், அறிவில் வளர்ந்தாரே, வாழ்ந்தாரே. அவர்தானே நமக்கு எல்லாம் பாடும். பிரியமானவர்களே, நிறைய சமயத்தில் பெற்றோர் நினைப்பாங்க, ஏமா உன் பிள்ளை இப்படி இருக்கு. அதுக்கு பதில் சொல்லுவாங்க, எல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம், அந்த போகிற ஸ்கூல் சரியில்லை, டீச்சருங்க ஒழுங்காக சொல்லி கொடுக்கல, எல்லாம் அந்த மொபைல் தான் காரணம், டிவி தான் காரணம். பிரியமானவர்களே, 24 மணி நேரமும் நீங்கள் பெற்றோர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ப்புக்கு ஏற்ற பொறுப்பு உங்களுடையதுதான். உங்களை மீறி வேறு யாருமே உங்கள் பிள்ளைகளுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். பெற்றோருக்குத்தான் 99 விழுக்காடு பொறுப்பு பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே. ஏதாலோ கெட்டு போய்விட்டார்கள், கலாச்சாரத்தினால் கெட்டு போய்விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. யோசேப்பை பாருங்கள், மரியாவை பாருங்கள், பிள்ளைகளை வளர விடுங்கள், அவர்களை பாராட்டுங்கள், அவர்களை திருத்துங்கள். இன்றைக்கு 2வது வாசகத்திலே நாம் கேட்டது போல அவர்களை மனமொழிய செய்யாதீர்கள், அவர்களோடு பொறுமையாயிருங்கள். உங்கள் பிள்ளைகளில்தான் இயேசு பாலன் எல்லாருக்கும் உதயமாகின்றார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாருக்கும் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நான் வாழப்போகிறேன், நான் உயிரை கொடுக்க போகிறேன், தியாகம் செய்ய போகிறேன், இன்னும் கொஞ்சம் செய்ய போகிறேன். எதற்காக தெரியுமா? என்னை சார்ந்தவர்களுக்கு, என்னை நம்பியிருப்பவர்களுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, மகிழ்ச்சி கொடுப்பதற்காக என்று முடிவெடுங்கள். அதுதான் மகத்தான காரியம். பிரியமானவர்களே, 2வது, இன்றைய முதல் வாசலுக்கு வருகிறோம். சீராக்கியின் ஞான நூல். நான் யாராவது ஒரு வீட்டுக்கு சந்திக்க போகும்போது என்னுடைய ஆடியோ பைபிள்லேருந்து அதை போட்டு 4 பிள்ளைங்க இருந்தால் அதை கேளுங்கன்னு சொல்லுவேன். அதில் பாருங்க, ஒரு பக்கம் பிள்ளைகளை பாதுகாக்கின்ற, அவர்களுக்காக தியாகம் செய்கின்ற பெற்றோர்கள். இங்கே சீராக்கின் ஞான நூல் 3ஆம் அதிகாரத்தில் பெற்றோர் எவ்வாறு மதிக்கப்பட வேண்டும் என்று
4ஆம் கற்பனை விரிவாக எடுத்து சொல்லப்படுகிறது. தந்தையை மதித்தால், தாயை மதித்தால் என்னவெல்லாம் நடக்குமா? ஒரு ஜெபம் கேட்கப்படுமா? நீ ஆசீர்வதிக்கப்படுவாயா? உன் பாவம் மன்னிக்கப்படுமா? உன் பிள்ளைகளால் உனக்கு மகிழ்ச்சி கேட்டுமா? எல்லா ஆசீர்வாதமாம் பெற்றோரை மதிப்பதால் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், விடுதலை பயணத்தில் சொல்லி இருக்கிறது, பெற்றோரை மதித்தால் நீ நீடு வாழ்வாய். அண்மையில் நம்முடைய மறை மாவட்டத்தை சார்ந்த, பிறகு தர்மபுரிக்கு சொந்தமான, இப்போது 100 வயது அவருக்கு, நம்முடைய எம்இபி குருவானவர் லூசியன் லெக்ரான் அவருக்கு பாராட்டு விழா நடந்தது பெங்களூர் சென்ட் பீட்டர்ஸ் பொண்டிஃபிக்கல் செமினரியில். அப்போது நான் சொன்னேன், எங்கள் அன்பு தந்தைக்கு பாராட்டுவதே பிடிக்காது, டாப்பிக்கை மாற்றிடுவார். இருந்தாலும் விடுதலை பயணம் எப்படி சொல்லுகிறதே, இன்னும் கொஞ்ச நாள் நீ பெற்றோரை பாராட்டினால் வாழ்வாய் என்று, மதித்தால் வாழ்வாய் என்று, நானும் இன்னும் ஒரு சில வாரம், ஒரு சில மாதங்கள் வாழ ஆசைப்படுகிறேன் என்று என்னுடைய பேச்சை தொடங்கினேன். எத்தனை பெற்றோர்கள், ஓடாய் தேய்ந்து உழைத்த பெற்றோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு தெருக்களிலே பிச்சை எடுப்பதையும் நாம் காண்கிறோம். பெற்றோரை மதிக்க வேண்டாம், ஆசிரியர்களை மதிக்க வேண்டாம், முதியோரை மதிக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு குடும்பத்தில், சில குடும்பங்களில் எனக்கு தெரியும், மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் பெற்றோரின் நிலையிலே இருந்து உன்னுடைய வளர்ச்சிக்காக ஓடாய் தேய்ந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நீ மறந்தால் நீ நம்பிக்கையாளரே கிடையாது. எல்லாரையும் மதிப்பேன். சினடல் சர்ச், கூட்டுறங்கிய திரு அவை என்றால் எல்லாரையும் மதிக்கின்ற திரு அவை, யாரையும் இடுத்தெறிந்து பேசாத திரு அவை. இதுதான் இந்த ஜூபிலியின் இன்னொரு முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதை தொடர்ந்து இந்த 2வது வாசகம் மிக அற்புதமாக இருக்கிறது. கொலோசியருக்கு பவுல் எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 1 to 11 வரைக்கும். இதெல்லாம் விட்டுடுங்க, கெட் ரிட் ஆஃப், புட் டு டெத், சாகடிங்க எல்லா கெட்ட பழக்கத்தையும் சொல்லியிருக்கு. இன்னைக்கு வாசிக்கப்பட்டது 12 to 21 வரைக்கும் வாசிக்கப்பட்டது. கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 12 முக்கியமாக 17 வரைக்கும் 6 வசனமாவது திருப்பி வாசித்து பாருங்கள். அதுதான் நாம் எடுக்க வேண்டிய முடிவு, இங்கிருந்து செல்ல வேண்டிய பாதை. ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள், புனிதமாயிருக்க தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் என்று ஆரம்பிக்கிறார் பவுல். ஜெயிலிருந்து எழுதும்போது தேர்ந்தெடுக்கிறார். பிரியமானவர்களே, என்னை தேர்ந்தெடுத்த இறைவனுக்கு, இங்கே இருக்கிற அருள் சகோதரிகளை, அருள் பணியாளர்களை தேர்ந்தெடுத்த இறைவனுக்கு, இல்லை சேலம் மறை மாவட்டத்தின் நம்பிக்கையாளர் அத்தனை பேரையும் தேர்ந்தெடுத்த இறைவனுக்கு இன்றைக்கு நன்றி கூறுகிறேன். நோ யுவர் டிக்னிட்டி. நேற்று கூட நான் சொன்னேன், உங்கள் டிக்னிட்டியை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தூய்மையாயிருக்க, புனிதமாயிருக்க, அருளால் நிறைந்திருக்க ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கார். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே இன்றைக்கு நாம் எல்லாரும் சொல்ல வேண்டியது. அதை மனத்தில் வைத்து நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்கிறார். பரிவு, இரக்கம். பிரியமானவர்களே, எவ்வளோ ஜெபம் பண்ணி, எவ்வளோ கொண்டாடி, பாடி, ஆடி, ஜோடனை செய்து என்ன பிரயோசனம்? பவுல் முதல்ல சொல்கிறார், 5 குணங்களை அல்லது 6 குணங்களை சொல்லும்போது பரிவு, இரக்கம் என்று சொல்லுகிறார். நான் ஏன் இறை வார்த்தையை நீங்கள் கேளுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கெஞ்சி கேட்கிறேன் உங்களிடம். இறை வார்த்தையை நீங்கள் கேட்டால் இன்னும் அதிக பரிவு, இரக்கம் உங்களில் அதிகமாகும்.
யாருடைய கண்ணீரை கண்டும் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீர்கள். மனமுருகினாராமே ஆண்டவர். மனமுருகி அந்த தந்தை ஓடினாராமே திரும்பி வந்த மகனை ஏற்றுக்கொள்ள. மனமுருகி அந்த நல்ல சமாரியன் உதவி செய்ய விரைந்தானே. இந்த பரிவு, இரக்கம் பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் இருக்குமா பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் சில நல்ல குணங்கள் எல்லாம். நல்லெண்ணம், மனத்தாழ்மை. இன்னைக்கு எல்லாம் சண்டை போடுறதுக்கு காரணம் தற்பெருமை, செருக்கு. பவுல் சொல்றார், குடும்ப வாழ்களே, அன்புக்குரியவர்களே, மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், பெற்றுக்கொள்ளாது எது உன்னிடத்திலே உள்ளது? என்னுடைய உயிர், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய படிப்பு, என்னுடைய குடும்பம், என்னுடைய உத்தியோகம் எல்லாம் கடவுள் கொடுத்தது. உன்னிடம் உள்ளதெல்லாம் பெற்றுக்கொண்டதாயிருக்க ஏன் வீண் பெருமை அடிக்கிறாய்? மனத்தாழ்மை. என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் இதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ளவன். இதுதானே. பாவமே அறியாதிருந்தும் பாவியை போல திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றாரே, தாட்சி பாருங்கள். சீடர்களின் பாதங்களை குழிந்து கழுவினாரே, தாட்சி பாருங்கள். சிலுவை மரணம் மட்டும் தம்மையே தாழ்த்தினாரே, தாட்சி பாருங்கள். இந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் குடிலை பார்க்கிறோமே, தாட்சி, எளிமை பாருங்கள். கோயிலுக்கு வந்தால் ஒரு பக்கம் சிலுவை, இன்னொரு பக்கம் புனிதமிகு நற்கருணை பெட்டி, தம்மையே தாழ்த்தி கொள்ளுகிறவர். வீண் பெருமை பேசாதே, மனத்தாழ்மை குடும்பத்தில் இருக்கட்டும். எங்க அம்மா வீட்டில் இப்படி இருந்தது, எங்க ஊர்ல இப்படி இருந்தது, இங்க வாச்சம் பாரு, நான் பேசிக்கொண்டே இருக்காதே, சண்டையை அதிகமாக்காதே. ஆண்டவர் கேட்கிறார் மனத்தாழ்மை. தொடர்ந்து பவுல் சொல்றார், கனிவு, பி ஜென்டல். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குணம் பாருங்க. எத்தனை 31 ஆண்டுகள், 1990 2021 வரைக்கும் 31 வருஷம் குருமடத்தில் நான் இருந்தேன், செமினரில் இருந்தேன், மாணவர்களுக்கு பயிற்சி. 31 வருஷத்தில் ஏராளமான மாணவர்கள் என் வழியாக கடந்து சென்றிருக்கிறார்கள். நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன் திருப்பி, பிரதர்ஸ், யூ ஆர் நாட் டேலண்டட். விளையாட தெரியாது, பாட தெரியாது, ஆட தெரியாது, எழுத தெரியாது, வரைய தெரியாது, எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஒன்று உங்களுக்கு எல்லாரும் சொல்லலாம் இல்லையா, இஸ் எ ஜென்டில் அண்ட் பொலைட் செமினேரியன் அப்படின்னு சொல்லாமே, அது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. சில பேர்கிட்ட சரக்கே இல்லை, படிப்பும் இல்லை, அருளும் இல்லை, சத்தம் மட்டும் போடுறது இஷ்டத்துக்கு. பி ஜென்டில், கனிவா பேசுங்க. வீட்டில் குரலை உயர்த்தாதீர்கள். பவுல் சொல்றார் ஜென்டில்னஸ். எல்லாரும் ஜென்டிலா இருக்கணும். மேடையில் பேசும்போது மட்டும் இங்கிலீஷில் சொல்லுவாங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். இந்த ஜென்டில்மென்லாம் அரகண்ட் மென்னா இருக்காங்க. சில நேரத்தில் மென்மையான, கனிவான, மற்றவர்களை மதிக்கின்ற மனிதர்களாக நாம் மாறத்தான் ஆண்டவர் இயேசு பிறந்தார். தொடர்ந்து சொல்றார் பவுல், எல்லாத்த விட பொறுமையாயிருங்க, பொறுமையாயிருங்க. பி பேஷண்ட். இன்னைக்கு பொறுமையே குறைஞ்சி போச்சு. ஏன் தெரியுமா? எல்லாரும் நான் என்ன கேட்டாலும் நான் பிஸியாக இருக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு. என்னப்பா ஸ்ட்ரெஸ் உனக்கு? உங்கள் அம்மாலாம் கையால் தான் துணி துவைச்சாங்க, உனக்கு வாஷிங் மிஷின் இருக்குது, இதில் வேறு உனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சா? அந்த காலத்தில் இல்லாத வசதியெல்லாம் இப்போ இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு யாரை கேட்டாலும், 3வது படிக்கிற பையன் கூட சொல்கிறான், ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நிறையா வேலை ஸ்ட்ரெஸ்ஸாக இவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு. ஆண்டவர் சொல்லுகிறார் பொறுமையாயிரு, பொறுமையாயிரு. ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததே இதுதான். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு.
தாராளமாயிரு. 1 மைல் வர சொன்னால் இன்னும் 1 மைல் சேர்த்து போ. உன் கோட்டை கேட்டா சட்டையும் சேர்த்து கொடு. தாராளமாயிரு, பொறுமையாயிரு. உன்னை சவிப்பவர்களுக்கு ஆசி கூறு, நீ நல்லா இருன்னு சொல்லு, பொறுமையாயிரு. ஆண்டவர் சொன்னது லூக்கா நற்செய்தி 6 அந்த சமவெளி பொழிவிலே நாம் வாசிக்கிறோம். பொறுமையாயிரு. தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய். உனக்கு கெட்டது செய்பவர்களுக்காக ஜெபி. இதுதானே பொறுமை. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, பொறுமையாயிரு. இப்படி எல்லாம் இருந்தால் குடும்ப வாழ்வு நன்றாக இருக்கும் என்று தொடர்ந்து சொல்கிறார். எல்லாம் ஒன்னா இருங்க, சண்டை போட்டுக்காதீங்க. இந்த ஜூப்ளியினுடைய ஒரு முக்கியமான விளைவாக இருக்கணும். எல்லாரும் உறவினரோடு சமாதானமாக வேண்டும். குடும்பத்திலே சமாதானம், எல்லா உறவுகளோடும் சமாதானம். மனமாற மன்னியுங்கள், ஒருவரை பொறுத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு இயல்பா அமைந்த வாசகம், எல்லாரும் ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். பூசையில மட்டும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் கண்டிஷன் போட்டு வேண்டிக்கிறோம். மன்னிக்காதவங்களாம் அந்த கத்துக்கருத்து ஜெபத்தை சொல்றாங்க. தயவு செய்து என்ன சொல்லாதீங்க, சொல்ல தகுதி இல்லை. மன்னிக்காதவங்க அது சொல்லவே கூடாது. ஆரம்பிக்கும் போதே விண்ணகத்தில் இருந்த எங்கள் தந்தையேன்னு சொல்லும் போதே கடவுள் நிறுத்துவார். என்ன எங்கள் தந்தையே? உங்கள் அம்மா கிட்டே பேச மாட்டேன், என்னுடைய தந்தையன்னு வேணா நீ சொல்லலாம், எங்கள் தந்தையெல்லாம் சொல்லக்கூடாது. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்காது போல எங்கள் குற்றங்களையும் மன்னிக்காதேயும் தான் சொல்லணும். நான் மன்னிக்கிறதில்ல, அதே போல என்னையும் மன்னிக்க வேண்டாம். நன்மை வாங்கிறதுக்கு முன்னாடி ஒருவருக்கு அமைதியின் வாழ்த்தை, சமாதானத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். சுவர் இருந்தாலும் அங்கே சமாதானம்னு சொல்ல வேண்டியது, சுவர் இருந்தாலும் சமாதானம்னு சொல்ல வேண்டியது. ஒற்றுமையாயிருங்கள் பிரியமானவர்களே, மன்னித்து விடுங்கள், ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று விட்டு விடுங்கள். மன்னியுங்கள் என்று சொல்லும்போது சில பேர் தப்பா புரிஞ்சிக்கூடாது. என்ன அநீதியோடு ஒத்து போக சொல்லவில்லை, இது தவறு. எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, என்னன்னா, when I ask you sorry, it doesn't mean that I am wrong, you are right. நான் மன்னிப்பு கேட்கும்போது நீ தான் சரி, நான் தப்புன்னு கிடையாது. ஆனால் நான் எதுக்காக மன்னிப்பு கேட்குறேன்னு தெரியுமா? இந்த உறவை வளர்ப்பதற்காக நான் என்னுடைய ஈகோவை புதைக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் ஈகோ, தற்பெருமை, அகந்தை. அதனால் நாள் கணக்காக, மாத கணக்காக சரி செய்யாத உறவுகள் எல்லாம் இருக்கின்றன. அது எல்லாம் இன்றைக்கு சரி செய்யப்பட வேண்டும். அதான் பவுல், மன்னியுங்கள், பொறுத்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவாங்க குடும்பத்தில், அன்பேரபிள், தாங்கவே முடியாது இந்த மனுஷனை, இந்த பொம்பளையை தாங்கவே முடியாது, இந்த பிள்ளைங்களை தாங்கவே முடியாது. பவுல் சொல்றார், ஒருவரை பொறுத்து கொள்ளுங்கள், தாங்கிக் கொள்ளுங்கள். அப்புறம் சொல்றார், இதெல்லாம் செஞ்சு எப்ப பார்த்தாலும் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள், நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். புகழ் பாடல்களை பாடுங்கள். சேர்ந்து பாடுறீங்களா? தெரிஞ்ச பாட்டை, சாமி பாட்டை குடும்பத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீர்களா? அப்பதான் குடும்பம் நல்லா இருக்குமா, மறை மாவட்டம் நன்றாக இருக்குமா? நம்முடைய பாடகர் குழுவினர் எல்லாம் இந்த நாட்களிலே அருமையாக பாடினார்கள். எல்லாருக்கும் மகிழ்ச்சி, ஆண்டவருக்கு மகிமை. பாட்டினால்தான், நன்றி கூறுவதால் தான். பவுல் சொல்றார். சொல்லிட்டு தான் பவுல் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்னு சொல்றார். அப்படி சொல்லும்போது தான் ஒரு பக்கம் கணவன் மனைவியை பார்த்து சொல்றார், கொஞ்சம் பணிந்துருமா கணவருக்கு. அப்படின்னா கணவர் பணிந்திருக்க வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் விட்டு கொடுமா. கணவரை பார்த்து சொல்றார் பவுல், உன் மனைவியை நீ அன்பு செய்ய வேண்டும், உயிரை கொடுத்து அன்பு செய்ய வேண்டும். அப்படின்னா மனைவி அன்பு செய்ய வேண்டாமா? 2 பேரும் ஒருவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும், 2 பேரும் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும்.
அப்படின்னு அர்த்தம். பிள்ளைகளை பார்த்து சொல்றார் பவுல், பணிந்திருங்கள், கீழ்ப்படிங்க பெற்றோருக்கு. பெற்றோருக்கு சொல்றார், பிள்ளைகளை எரிச்சல் மூட்டாதீர்கள். பிள்ளைகளுக்கும் சொல்றார், பெற்றோருக்கும் சொல்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் எல்லாருக்கும் அற்புதமான ஒரு வாய்ப்பு. நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்தாரை, உங்கள் பங்கை, உங்கள் சபையை, உங்களோடு இருப்பவர்களை அன்பு செய்ய ஒரு அழைப்பு. ஒரு டீச்சர் வந்தாங்களாம், அவங்க பிரின்சிபல் சிஸ்டர் டீச்சிங் வேலைக்கு 2 பேர் கடைசியாக செலக்ட் பண்ணாங்க. அதில் ஒருத்தவங்களுக்கு தான் வேலை. ஒருத்தவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இங்கிலீஷ் டீச்சர், இன்னொருத்தவங்க நல்லா படிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் டீச் பண்ண தெரியும், இருந்தாலும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அனுபவம் கிடையாது. உடனே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கள கேட்டாங்களாம், why do you want this job? அவங்க சொன்னாங்களாம், ஐ லவ் டு டீச் இங்கிலீஷ். இங்கிலீஷ் டீச் பண்ண எனக்கு பிடிக்குமா அப்படின்னு. அந்த சின்ன பொண்ணை கேட்டிருக்காங்க, why do you want this job? I love to teach children சொல்லிச்சான். உடனே அந்த சின்ன பொண்ணுக்கு வேலையை கொடுத்தாங்களாம். மனிதர்களை அன்பு செய்யுங்கள், குழந்தைகளை அன்பு செய்யுங்கள், கணவரை அன்பு செய்யுங்கள், பங்கு தந்தையை அன்பு செய்யுங்கள், அருள் சகோதரிகளை அன்பு செய்யுங்கள், எல்லாரையும் அன்பு செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு விண்ணகத்தில் இடம் கொடுப்பார். கிரைஸ்ட்லேன்னு ஒரு வயலினிஸ்ட் ஆஸ்திரேலியாவில், ரொம்ப ஏழை, அவர் ரொம்ப ஃபேமஸ் வயலினிஸ்ட். அவர் ஒரு கடையில் போய் பார்த்தாராம், இவ்வளோ வேலையாக இருக்கே அப்படின்னு 5 வருஷம் வேலை செஞ்சு காசு சேர்த்து அந்த வயலின் வாங்க போனால் அதுக்குள்ளே வேற யாரோ வாங்கிட்டாங்க. யார் வாங்கினது? இங்கே இருக்கிற கலெக்டர் அதை வாங்கிட்டாரு. போனாரா, அங்கே போய் அவர்கிட்ட இந்த வயலினை கொஞ்சம் கொடுங்க, நான் இப்போ தான் காசு சேர்த்தேன், எனக்கு திருங்க திருப்பி. அந்த கலெக்டர்கிட்ட கேட்டாராம். இப்போ அவர் சொன்னாராம், இது ரொம்ப பொக்கிஷமானது, தரமாட்டேன். சரி, கடைசியாக நான் அதை ஒரு தடவை ப்ளே பண்ணுறேன், வாசிக்கிறேன், அதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாசித்த உடனே அந்த கலெக்டர், இது என்னிடம் இருக்கக்கூடாது, உன்னிடம்தான் இருக்க வேண்டும், போ, எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்து, எல்லாருக்கும் நம்பிக்கை கொடு, உன் திறமை உன்னிடம்தான் இருக்க வேண்டும் இந்த வயலின். பிரியமானவர்களே, நம்பிக்கையை கொடுத்துள்ளார், உங்களுக்கு ஆற்றலை கொடுத்துள்ளார், உயிரை கொடுத்துள்ளார், உருவாக்கத்தை கொடுத்துள்ளார். போங்கள், ஆண்டவருடைய சாட்சியாக எல்லாரையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்குங்கள். ஆண்டவரின் நற்செய்தியை வாழ்வாலும் வார்த்தையாலும் அறியுங்கள். இவ்வாறு வாழ்ந்த நம் அன்பு தாய் ஜெயராக்கினி அன்னை நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமென்.